ஸ்டான் வணக்கம். வணக்கம். ஒரு நூற்றாண்டு கால வாழ்வினை கொண்டாட இடமளிக்கின்ற 9 தசாப்தங்களை தாண்டி அந்த 10வது தசாப்தத்தினுள் நீங்கள் பிரவேசிக்கின்ற வேளையிலே ஏழாலை நலன் விரும்பிகள் அமைப்பு கனடா தனது ஏற்பாட்டிலே பேரும்பம் வேந்தனின் எண்ணக்கருவோடு அவர்கள் ஏற்பாட்டிலே உங்கள் நவதி விழா என்றால் என்ன என்பதை தயா இங்கு குறிப்பிட்டார்கள். 90 வயதை எட்டி நீங்கள் கலை நடை பயின்று வருகின்ற காலத்திலே நவதி விழா இடம்பெற இருக்கின்ற இந்த வேளையிலே டைம் FM அதிபர் வசீகரன் என்னை அழைத்து நவதி விழா காணுகின்ற அந்த கலைஞனை தாங்கள் டைம் FM டொரண்டோ மொன்றியல் கழகத்திற்கு அழைத்து கௌரவம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது நான் அதிகம் மகிழ்ச்சி அடைந்தேன். நீங்கள் ஒரு ஒலிபரப்பாளர் அந்தஸ்திலும் உள்ளவர்கள். உங்களை இந்த ஒலிபரப்பு நிலையம் என்று கௌரவித்திருக்கின்ற வேளையிலே உங்களோடு அமர்ந்திருந்து பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஷண், நீங்கள் தாமோதரம் பிள்ளை சண்முகநாதன், சோக்கல்லோ சண்முகம் என்றெல்லாம் நீங்கள் அறியப்படுகின்றீர்கள். உங்களை சரியாக அறிந்து கொண்டு தெளிவாக புரிந்து கொண்டு உங்கள் திறமைகளை எல்லாம் அளந்து கொண்டு தனது திறமையினால் உங்களோடு பேசிய தயா ஒரு முன்னாள் ஆசிரியர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி. யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியிலே அவர் ஆசிரியராக இருந்ததை விட அவர் நாடக அறிஞர் கல்லூரியிலே சம்பந்தப்பட்டவர், நாடகம் பாடமாக படித்தவர் என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களை சந்திப்பதற்கான அருகதை அவருக்கு பரிபூர்ணமாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் இலங்கையின் ஒரு கலைஞன் பேராசிரியர் சின்னையா மௌனகுரு அவர்களின் ஒரு மாணவியும் கூட. நன்றி, நன்றி. தயா ஜாஸ்மின் இந்த நேர்காணலை டைம் FM வானொலிக்காக செய்யவிருக்கின்றார் என்று அறிந்த பொழுது அவர் அகம் மிக மகிழ்ந்து ஒரு வாழ்த்து செய்தியினை டைம் FM வானொலிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நன்றி, அவருக்கு நன்றி. அவர் மிக நன்றாக அறிந்தவர். அவரோடு நான் தொடர்பு இருக்கிறேன். அவருடைய மட்டக்களப்பிலே ஒரு ஏகாம்பரம் மண்டபத்திலே நாங்கள் எந்தைந்தாயும் போட்ட பொழுது அவற்றை வீட்டெல்லாம் போய் நாங்கள் எல்லாம் அங்கே கூடி மகிழ்ந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. அவர் இன்று காலை எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களை கர்ம வீரர் என்று அடையாளப்படுத்தியிருந்தார் என்பதை உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்லுகிறேன். நன்றி. உங்களுக்கு தெரியாமலேயே வந்து சேர்ந்த அந்த வாழ்த்து செய்தியை இப்பொழுது வானொலியில் விடுவதற்கு வசீகரன் தயாராக இருக்கிறார். வசீகரன், அந்த வாழ்த்து செய்தியினை இப்பொழுது நாங்கள் கேட்க முடியுமா? முதல் தடவையாக ஷன் கேட்கவிருக்கிறார். அவருக்கே தெரியாது இப்படியான ஒரு வாழ்த்து செய்தி வந்திருப்பதா. அவரை நாங்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம், கௌரவிக்கிறோம், மதிக்கிறோம். இதற்கு ஒரு உரை பெறுமாறு நண்பர் மதியழகன் என்னிடம் கேட்டுக்கொண்டேன். சொற்களோ சண்முகம் 1935ஆம் ஆண்டிலே வேளாயிலே பிறந்தவர். என்னை விட 8 வயது மூத்தவர். சண்முகம் 65 வருட நாடக அனுபவங்களையும் வாழ்க்கையையும் உடையது. வானொலி, வில்லுப்பாட்டு, நாடகம், எழுத்துத்துறை,
வானொலி என்று பன்முக ஆளுமை அவரிடம் காணும். அவருடைய சிறப்பு என்னென்ன இத்தனை வயது சென்று இப்பொழுதும் விலகை போல இயங்கிக் கொண்டிருப்பது அது என்னுடைய முன்னோர்களை ஒரு ஒன்றுதான். சண்முகம் அவர்களை நான் 1978ஆம் ஆண்டில் பொன்மணியை அவர் நடித்தவர். ஏற்கனவே தெய்வங்கள் நடித்தவர், பொன்மணியை நடித்தவர். அந்த காட்சியை அவருடன் தான் ஆரம்பிக்கிறார். டாக்ஸி டிரைவராக வந்து கொடுத்த அந்த படத்தின் கதாநாயகிகளை பாருங்கள் நேரம் போகிறது ஏறிக்கொண்டிருக்கிறது கூட்டிக் கொண்டு படத்தின் பெரும்பாலான நேரங்களை அந்த டாக்ஸியிலேயே அவர் நடிக்கின்றார். அப்போதுதான் அவருடைய பழகும் குணத்தை அவருடைய பண்பை நான் கண்டோம். அடுத்தது 1980களில் நாடக கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட போது சண்முகத்தினுடைய மிக நெருக்கமான அவர் அங்கே இணைந்து கொண்டார். அரங்கு கல்லூரியின் முக்கிய உறுப்பினர்கள் ஒருவராக மாறினார். அந்த வேலையில் நாடக பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார். கற்கின்ற அந்த ஆர்வத்தை நான் அவரிடம் கண்டேன். என்னுடைய நாடகங்கள் பலவற்றிற்கு அவர் உதவி தயாரிப்பாளராக இருக்கிறார், உதவியாளராக இருக்கிறார். அவரோடு நடித்தவர்கள் பலர். ஆச்சரியா, லோகநாதன், நெல்லை சுந்தா, காசி ஜனம், பலர் ஞாபகப்படுகிறார்கள். இன்றைய விரும்பி இல்லை. நான் அவர்தான் பெரும்பாலும் செய்கிறோம். அவரை இன்று வாழ்த்து கிடைத்தது எனக்கு கிடைத்த பெரும் பேறு என நினைக்கிறேன். அவரை வாழ்த்த நாங்கள் இருக்கிறோம். வாழ்த்துக்கள் அவர் இருக்கிறார். 83 வயதும் 91 வயதுமாக இருவரும் இருக்கிறோம். சண்முகம் அண்ணன் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெடுவழி வாழுங்கள், இன்னும் பல காலம் வாழுங்கள். நாங்கள் இருவரும் வயதுடன் பிரிந்து விட்டோம். ஆனால் சாவதற்கு செய்வதற்கு நிறைய இருக்கிறது. நம்மை போன்றவர்களை அழைப்போம். சாகும் வரை நாங்கள் ஏதாவது செய்து கொண்டே மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேராசிரியர் அவர்களே, நீங்கள் அனுப்பிய இந்த வாழ்த்து செய்தியினால் நாங்கள் மிகவும் மனம் மகிழ்ந்து போனோம். டைம் எஃப்எம் டொரண்டோ ஒன்றியல் கலேகம் என்று சிறப்பு பெற்றது. அந்த கலேகம் மாத்திரமல்ல, நீங்கள் இன்று காலை எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவித்தது போல சோக்கல்லோ சண்முகம் ஒரு கர்ம வீரர் என்று நீங்கள் சொன்னீர்கள். உங்கள் வாழ்த்து செய்தி இங்கு 6 மாதத்துக்கு முன்னால் அதை நான் சண்ணுக்கு சொன்ன பொழுது அவர் முகத்தில் தெரிந்த பெருமிதம் பற்றி உங்களோடு நான் இனி வாட்ஸ்அப்பில் பேசிக்கொள்வேன். தயா, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஷன் ஒரு மரபு கவிஞராக 80 வயதுக்கு பின்னர் அவர் புது கவிதைக்கு எதிரானவர் அல்ல. ஆனால் மரபு கவிதையை அந்த காலத்திலே வரவேற்றவரும் அல்ல. ஆனால் அவர் இங்கு வந்து தக்கோர்களோடு பழகி பேசி அவர்களின் மாணவனாகி மரபு கவிதை பயின்று அதிலே இப்பொழுது அவர்கள் ஒரு மரபு கவிஞராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறந்த மாணவன் என்ற பெருமையினை அவர் பெற்றிருக்கிறார். இந்த இடத்திலே உங்களுக்கு இன்னும் ஒரு தகவலை நான் சொல்லியாக வேண்டும். அவர் கவிதையை மட்டும் அல்ல, அவர் இசையையும் நேசிக்கிறார், கர்நாடக சங்கீதத்தை நேசிக்கிறார். அவர் முறைப்படி இப்பொழுது கர்நாடக சங்கீதம் பயின்று வருகிறார். ஏற்கனவே ஒன்டாரியோ இசைக்கலாமன்றம் நடத்துகின்ற அவர்கள் பரீட்சை நடத்துவார்களே, அந்த பரீட்சையிலே 1ஆம் தரத்தை சித்தியும் பெற்றுவிட்டார். அடுத்த 2வது பரீட்சைக்கு தற்பொழுது தயாராகி வருகிறார் என்பதை தயா. இப்பொழுது மதி 2ஆம் 3ஆம் வகுப்பு நான் பாஸ் பண்ணிட்டேன்.
அப்ப அதுக்கான நற்சான்றிதழ் அவர்கள் தருவார்கள். அவர்களும் என்னை அழைத்து கௌரவித்தார்கள். மிகச் சிறந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் கௌரவித்தார்கள். என்ன மட்டுமல்ல, கவிஞர் பஞ்சாட்சரம், மற்ற சுப்பிரமணிய ஐயா போன்றவர்களையும் அவர்கள் எங்களோடு சேர்த்து கௌரவித்தார்கள். அவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறுகின்றேன். நீங்கள் சொன்னது போல இசையும் கவிதையும் என்னுடைய இரு கண்கள். தயா, கேட்டீர்களா? பாருங்கள், நீங்கள் பெரிதாக சொன்னீர்கள் சண்ணும் மதியானம் ரொம்ப நெருக்கம் என்று. ஆனால் பாருங்கள், இது தெரியாமல் இருந்து விட்டீர்கள். அவரை முதலாம் வகுப்பிலேயே நான் வைத்திருந்து விட்டேன். சண் மன்னித்துக் கொள்ள வேண்டும். செப்டம்பர்ல 4ஆம் வகுப்பு சோதனை எழுதுவேன். அருமை அருமை. நேர்களே, இந்த நேர்காணலிலே நீங்கள் ஒரு ஏற்கனவே தயா குறிப்பிட்டது போல நெஞ்சுரம் மிக்க ஒருவரை நீங்கள் சந்திக்கின்றீர்கள். உங்கள் நெஞ்சும் அவ்வாறு உரம் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஷண்ணின் வாழ்க்கை உங்கள் எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் மனதார விரும்புகின்றேன். பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாங்கள் சாகுவதற்கு முன் இன்னும் இன்னும் எங்களாலான கர்மங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உற்சாக மொழியினை அந்த பேராசான் எங்களுக்கு வழங்கினார்கள். அதை நாங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கை அரசாங்கத்தின் கலாபூஷணம் என்ற மாவிருதை பெற்ற சோக்கல்லோ சண்முகம் என்ற தாமோதரம் பிள்ளை சண்முகநாதன் அவர்களே, நீங்கள் சிறு வயதிலே நல்லூரிலே மேடை போட்டு அந்த மேடையிலே இருந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நேர்முக வர்ணனையாளர்கள் அந்த காலத்திலே 52ஆம் ஆண்டிலேயே தொடங்கிவிட்டது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அவர்களெல்லாம் நான் நேரே பார்த்திருக்கிறேன். அருள் தியாகராஜா போன்றவர்கள், குல சபாநாதன், இலங்கை ஆலய வரலாற்றில் இருந்த குல சபாநாதன், நடராஜ ஐயர், புண்ணியமூர்த்தி, அஞ்சல் செய்திருக்கும். அது பெரும் பாக்கியம் என்றால் அவரை நீங்கள் மேலிடத்திலிருந்து பார்த்தா பிறகு அதே மேடையிலே நீங்கள் ஏறி நின்று வசந்தா வைத்தியநாதன் இவர்களோடு எல்லாம் ஏற்கனவே குறிப்பிட்டது முருகேஸ்வர ரவீந்திரன் கூட எங்களோடு இணைந்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. உங்கள் நேர்முக இந்த டைம் எஃப்எம் கலந்துரையாடல் பற்றி அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் எங்களோடு தொடர்பு கொள்வார் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்தில் நான் பேராசிரியர் மௌனகுருவை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அந்த காலத்திலே இருந்தே எங்களோடு நன்றாக பழகினவர். சாதாரணமாக ஒரு நடிகன் போலவே அவரும் நடந்து கொள்வார். தன் அந்த கல்வி அந்த இதுகள் எல்லாம் செருக்குகள் என்று சொல்வார்களே, அதெல்லாம் இல்லாதவர். அப்ப அவரையும் சித்திரலேகா மௌனகுரு அவர்களையும் நான் மிகவும் நேசிக்கின்றேன். சித்திரலேகா மௌனகுரு அவர்கள் என்னோடு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே பணி செய்தவர். அங்கு பணி செய்கின்ற காலத்திலே தான் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் அவரை திருமணம் புரிந்தார்கள். நாங்கள் பெண் கொடுத்தவர்கள் பேராசிரியர்கள். நன்றி. நீங்கள் தயா, உங்களுக்கு இவர் நேர்முக வர்ணனை பற்றி குறிப்பிட்டார்கள். இவர் ஒரு தடவை போர்க்காலம் 1988ஆம் ஆண்டு அவரை நான் இராணுவ விமானத்தில் அனுப்பி வைக்கிறேன் யாழ்ப்பாணத்திற்கு. ஏனைய தொழில்நுட்பவியலாளர்கள் மற்றும் நேர்முக வர்ணனையாக கூட அனுப்பி வைக்கிறேன். இவர் ரட்னலானை விமானத்துக்கு செல்லுகிறார். அங்கே லயன் ஏர் விமானத்திலே ஏறி யாழ்ப்பாணம் செல்லுகிறார். அந்த காலத்திலே தான் விடுதலை புலிகள் விமானங்களை சுட்டு வீழ்த்த ஆரம்பித்த காலம். அந்த காலத்திலே அந்த பயணம் செய்வதே எல்லாருக்கும் திக் என்று இருக்கும். ஆனால் துணிவாக யாமிருக்க பயமேன் என்று கேட்கின்ற முருகனின் துணையோடு இவர்கள் எல்லோரும் அங்கு சென்று அங்கே அவர்கள் நேர்முக வர்ணனையை வெற்றிகரமாக நடத்தினார்கள். உண்மையிலே சண் போன்றவர்களுக்கு நான் கடமைப்பட்டவன். எனது பணியை செய்வதற்கு அவர்கள் அனுசரணை வழங்கியவர்கள். அங்கே போன ஷண் ஒரு கட்டத்திலே அவருக்கு ஒரு குதூகலம் ஒன்று வந்தது. எப்படியான குதூகலம் என்றால், வானத்தை பார்க்கிறார்.
ஹெலிகாப்டர் ஒன்று சுற்றி சுற்றி பறந்து மலர்களை, தாமரை மலர்களை, ரோஜா மலர்களை, மல்லிகை மலர்களை தூவிய வண்ணம் இருக்கின்றன. இதை பார்த்த இந்த குறும்புக்கார ஷன் சொன்னார், அங்கு வானத்திலிருந்து எதையோ போட்ட இராணுவ விமானங்கள் இன்று கந்தன் மீது மலர்களை தூவுகின்றன, அந்த மலர்கள் எந்தன் மீதும் விழுகின்றன என்று இந்த மரபு கவிஞர் அன்றே மரபு ரீதியாக கவிதை ஒன்று பாடியிருக்கிறார். நேர்முக வர்ணனை போதும். அந்த நினைவு எனக்கு நன்றாக இருக்கின்றது. அப்ப தயானந்தா அவங்க இணைந்து கொண்டவர். அவர் சொன்னார், சன் தாழ்வாக ஒரு விமானம் பறக்கின்றது, என்னென்று பார்த்து சொல்லுங்கள் என்று. அந்த கட்டத்துல தான் நான் இதை சொன்னேன். அது மாத்திரமில்ல வசீகரன், உங்களுக்கு சொல்ல வேண்டும், நீங்களே எங்கள் அடுத்த தலைமுறை ஒலிபரப்பாளர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஷன் பேராசிரியர் மௌனுகர் பற்றி குறிப்பிடும் பொழுது அது ஒரு முற்போக்குவாதி, இடதுசாரி என்ற வகையிலே தனது எண்ணத்தினை வெளியிட்டார்கள். உண்மைதான். அதுபோல்தான் ஷன்னும், இவரும் ஒரு இடதுசாரி போக்கூடியவர். இளமையிலே இவர் ஒரு கம்யூனிஸ்ட் வந்து. இவரை நான் முதலில் சந்தித்தது 1971 1971 ஆண்டு. அதை இன்னொரு இடத்திலே நான் அது பற்றி குறிப்பிடுகிறேன். அதை விட முக்கியமான விடயங்கள், இவரோடு சந்தித்ததை விட முக்கியமான விடயங்கள் பல சொல்ல வேண்டி இருக்கிறது. ஷன்னின் தமிழில் எனக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. அவர் பின்னர் 7 மணித்தியாங்கள் தொடர்ச்சியாக பேசி சாதனை புரிந்தவர் குழந்தையே. அப்ப அவரது தமிழை நான் கண்டு கொண்டேன். இந்த இக்கட்டான காலகட்டத்திலே நேர்முக வர்ணனை செய்வதற்கு யார் யார் உளர் என்று நாங்கள் பார்த்த பொழுது மிக திறமசாலிகள் பலர் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து விட்டார்கள். ஷன் இங்கே வாருங்கள் என்று கூறி அவருக்கு நான் சில பயிற்சிகளை மாத்திரம் கொடுத்தேன். இவ்வாறு நேர்முக வர்ணனை செய்யப்பட வேண்டும். தமிழ் அல்ல, சமயம் அல்ல. அவர் எல்லாவற்றையும் அவதானமாக கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்டு போய் கட்டுதலை ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில், பழம்பெரும் கோயில், புராதன சிறப்பு மிக்க கோவில், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், விக்ரமாதி ராஜசிங்கன் போன்றவர்கள் கட்டி வளர்த்த அந்த கோயில், அந்த கோயிலில் நின்று இவர் நேர்முக வர்ணனையை செய்து முடித்த பின்னர் இவரை மிக நன்றாக அறிந்த, இவரை தெரிந்த ஒருவர் கேட்டார், இப்ப நீர் இதுதான் துவங்கிட்டீர்கள். நீங்கள் எல்லாம் நினைவுல வச்சிருக்கீர்கள், அதுக்கு நன்றி. இப்ப நீர் இப்ப இதுதான் துவங்கிட்டீர்கள் சொல்லி. என்றால் ஷன்னுக்கு அவ்வளவு திறமை இருந்தது. பல்முக கலைஞன், பரிமாணம் மிக்க ஒரு கலைஞன், அறிவார்ந்த கலைஞர். சில கலைஞர்கள் அந்த கலையுடனேயே இருப்பார்கள், வேறு எதையுமே யோசிக்க மாட்டார்கள். இவருக்கு அப்படி அல்ல. புத்தி ஜீவித்தனம் உள்ளே இருக்கிறது, தமிழ் தெரிகிறது, கலை தெரிகிறது. அந்த அளவுக்கு தன்னை உயர்த்தி கொண்டவர். அது மாத்திரமல்ல, இவர் மரபு கவிஞராக வந்து விட்டார், இசைக்கலைஞராக வர போகிறார் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். அவர் ஏற்கனவே தான் வில்லிசை பயில வேண்டும், வில்லிசை அடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னுடன் பேசுகின்ற பொழுது தன்னை சுயம்புலிங்க பாகவதர் என்ற அவர் ஒரு முதியவர், அந்த நேரத்திலே அவரிடம் தன்னை அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். நான் அவரை சுயம்புலிங்க பாகவதரிடம் காரில் அழைத்து சென்று, என்னிடம் ஒரு பழைய கார் ஒன்று இருந்தது, அழைத்து சென்று அவரை அறிமுகம் செய்து வைத்தேன். அவர் சில நாட்களுக்கு பின்னர், சில வாரங்களுக்கு பின்னர் எனக்கு சொன்னார், மதியழகன், இவரை நாங்கள் வேற யார்ட்டையும் படிப்பிக்கப்படுவோம் என்று அவர் சொன்னார். இல்லை, நீங்கள் தான் அவருக்கு படிப்பிக்க வேண்டும், நீங்கள் தான் அவரை ஒரு வில்லிசை கலைஞராக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொண்டு, உங்கள் குருவை வலியுறுத்தி, பயமுறுத்தி அல்ல, வலியுறுத்தி, அவர் இவருக்கு ஒரு குரு, சுயம்புலிங்க பாகவதர் குரு. ஆனால் இவர் பலரை ஆகர்ஷித்து, வில்லிசை கலைஞர்கள் பலரோடு தொடர்பு கொண்டு தன்னை தானே அவர் வளர்த்து கொண்டவர். மாத்தளை அம்மன் கோவில், மயூராபதி அம்மன் கோயில், வல்லவத்தை என பல்வேறு இடங்களிலே வில்லிசை நிகழ்ச்சிகளை, கனடாவில் வந்துதான் அவர் வில்லிசை நிகழ்ச்சி அளித்தார் என்றில்லை, அங்கேயே அவர் அளிக்க தொடங்கிவிட்டார்கள். சிவலிங்க பற்றி ஒன்று சொல்லுவோம்.
எனக்கு சங்கீதம் சொல்லி தந்த பொழுது அவர் சொன்னார், நீர் எல்லாத்தையுமே மோகனத்துல பாடுறேன், உண்மை நாங்கள் மோகன ராஜாண்டு நீ சொல்லி. அதனால என்னுடைய இப்பொழுது சங்கீத டீச்சரும் அதை சொல்றார், தொடங்கின உடனே எல்லாம் மோகனத்துல வருது. இதுதான் ஷன். உண்மையில நகைச்சுவை தான் ஷன்னின் மிக பிரதானமான ஒரு விடயம். அது வேறு வேறு வடிவங்கள் எடுத்தாலும் அதுக்குள்ளும் நகைச்சுவை தான் இழையோடும். இதன் காரணமாகத்தான் ஷன் வெற்றிகரமான தன் கலையுலக வாழ்க்கையை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். உங்களை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது அவர் சிரிக்க வேண்டும், முகம் மலர உங்களை வரவேற்க வேண்டும். உங்கள் எதிரே ஒருவர் வருகின்ற பொழுது நீங்கள் நினைத்தால், ஐயோ இவர் மெல்லமா திசை மற்ற புறத்தால போயிடணும் நினைச்சால் தோல்வி. ஷன்னை கண்டால் அவரோடு பேசுவார்கள். ஷன்னுக்கு தெரியும் அந்த மக்கள் தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தெரியும். யாருமே ஷன்னோடு பழகினால் அவரோடு நிச்சயமாக அன்பு செலுத்துவார்கள். அதான் அந்த அன்பின் வழி நின்றுதான் இன்று ஏழாலை நலனுரிமைகள் ஒன்றியம் கனடா அதை செய்கிறது. அவர்களிலே அதன் தலைவராக ராஜேஸ்வரன் ராசையா அவர்கள் விளங்குகிறார்கள். செயலாளர் சிவலிங்கம் அவர்கள், உப செயலாளராக ரவிக்குமார் முத்தையா ரவி விளங்குகிறார்கள். பொருளாளர் தயாபரன் ஜேசுரட்னம் விளங்குகிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தாங்கள் இந்த விழாவினை நடத்தியாக வேண்டும் என்று தாமாக முன்வந்து சகல பொறுப்புகளையும் ஏற்று ஷன்னை கௌரவிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் இந்த கலையகத்திலிருந்து நாங்கள் கண்டி தலதா மாளிகாவ பிறகரா வெளியே வரும் பொழுது சாட்டியடி வீரர்கள் வந்து ஊரிலும் வரவிருக்கிறது, பிறகரா வரவிருக்கிறது, வழிபடுங்கள் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் இன்று டைம் FM டொரண்டோ மொன்றியல் சாட்டியடி செய்கிறது. ஓஹோ, இந்த விழா நடைபெறுகிறது, எல்லோரும் தயாராக இருங்கள், அதற்கான வழிபடுங்கள், வந்து அந்த கலைஞரை வாழ்த்துங்கள், நீங்கள் போல் மாலை சூடுங்கள், பொன்னாடை போருங்கள் என்றெல்லாம் சொல்வதற்கு ஏற்ற அந்த சாட்டை அடியை டைம் FM என்று நடத்துகிறது என்றுதான் என் மனம் எண்ணுகிறது. இந்த இடத்திலே நான் ஒன்று சொல்ல வேண்டும். இது முதல்ல இப்படியான ஒரு விழாவை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்தவர் வேந்தன் பெருமனார், அறிவிப்பாளர் வேந்தன், நிதி ஆலோசகர். அவர் தான் முதல்ல இதை தொடங்கினவர். பேர்ந்தது மெல்ல மெல்லமாக கிராமத்து ஆக்களும் அவரோட சேர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது வேந்தன் அவர்களும் கிராமத்து என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து இந்த விழாவை செய்கின்றார்கள். ஒரு கிராமமே ஒருவனுக்கு விழா எடுக்கின்றது என்று சொன்னால், கிராமம் மதிக்கின்றது என்றால் அது உள்ளூரிலே விலப்படுற மாதிரியே தான். சில பொருட்கள் இருக்கிறது, நாங்கள் சுண்ணாத்துல விற்க முடியாம போனால் சந்தையில அதை யாழ்ப்பாணம் கொண்டு போகிறது. அப்ப நல்ல பொருள் சுண்ணாத்திலே விலப்படும். அப்ப கிராமத்து மக்களே எனக்கு கௌரவிக்கின்றார்கள் என்பது எனக்கு பெருமை. என்னடா கிராமத்துல நான் நல்ல பேர் எடுத்திருக்கேன், அதுபடியால் மற்ற இடங்களில் நான் நல்ல பேர் எடுப்பேன் என்று நல்ல நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மற்றது என்னுடைய தாயாருக்கு ஒரு நல்ல மகனை பெற்றெடுத்தேன் என்ற ஒரு பெருமை சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வயது 90வது வயதை நெருங்குகையில் நேயர்களே, டைம் FM நேயர்களே, ஒரு மனிதர் தனது தாயை நினைக்கின்றார், தாய் பாசத்தை நினைக்கின்றார், ஒரு தாயின் மகத்துவத்தை எங்களுக்கு புரியும்படியாக தனது வார்த்தைகளிலே இங்கே தெரிவிக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி. வசீகரன், இந்த வழியிலே நாங்கள் தயாருடன் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறது வசீகரன், வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு தயாவோடு கனெக்ஷனை ஏற்படுத்தலாம், அப்படித்தானே? நாங்கள் ஷன் இப்படியே பேசிக்கொண்டு போகலாம்.
நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து இப்பொழுது 55 நிமிடங்களாகிவிட்டன. 50 நிமிடங்கள் 55 வினாடிகள் போல கடந்து விட்டன. இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். ஒன்றை சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வதற்கு முன்னால் வசீகரன் என்னோடு பேசுகின்ற பொழுது, இந்த நேர்காணலுக்கு முன்னால் என்னோடு பேசுகின்ற பொழுது சொல்லுங்க. அவர் சொன்னார், சோக்கல்லோ சண்முகம் அவர்களால் இந்த வயதில் கிடையத்துக்கு நேரடியாக வர முடியுமா என்று பவ்யமாக கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், வசீகரன், நாங்கள் நேர்காணலை அல்லது இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்த பின்னர் வாருங்கள் எல்லோருமாக, தயா, நீங்கள், நான், சன் எல்லாருமா போய் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஃபுட்பால் அடிக்கும் இல்ல, அந்த அளவுக்கு இளமையோடு சொன்னீர்கள். இருக்கா ஒரு நண்பர் சொன்னார், இதுமா செய்கிறீர்கள். அவர் கேட்டதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா நான் கடவுள் எதிர்ப்பு கொள்கை உள்ளவனாக இருந்தேன். நான் பின்பு மாறி இதுக்கு வந்த பொழுதுதான் அவர் கேட்டார், இதுவே நீர் செய்கின்றார். அதே மாதிரி சோமநாத் தேவராஜா என்னுடைய நண்பர், அந்த 7 மணித்தியாளர் 40 நிமிஷம் என்னுடைய பேச்சு ஒழுங்கு பண்ணுவார். அவர் கேட்டார், நீர் கடைசியா திருவள்ளுவரையும் விடமாட்டீரோன்னு கேட்டார். என்றால் ஒவ்வொரு வருஷமும் போட்டு அதை நாங்கள் செய்ததால திருவள்ளுவர், பாரதியார், விவேகானந்த அடிகள், அது இதெல்லாம் அப்படி வருஷங்கள் போட்டதால அவர் கேட்டார், திருவள்ளுவரையும் விடமாட்டீரோ கடைசியா. தேவராஜா, சோவண்ணா தேவராஜா, அவர் என் இளமை காலத்திலே நான் நடத்திய சங்கநாதம் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றியவர். தேசிய கலை இலக்கிய பேரவையை நடத்துகின்றவர். பேராசிரியர் தில்லநாதன் முதலில் தலைவராக இருந்தவர்களுக்கு எனக்கு இளமை கால ஞாபகங்கள் வந்து சேர்கின்றன. உங்களுக்கு பேரின்பம் வேந்தனின் எண்ணக்கரைவில் தோன்றிய இந்த நவதி விழாவினை ஏழாலை நலன்கள் வேண்டுகின்ற அந்த அமைப்பு சிறப்புற நவதி விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற வேளையிலே டைம் FM டொரண்டோ ஒன்றியல் உங்களை அழைத்து வரைபெற்று செய்ததை நாங்கள் பெரிதாக ஒரு வரலாற்று சம்பவமாகவே நாங்கள் நானும் எதிர்பார்க்கல. கனடாவில மதிய என்ன போட்டி காணுவேன் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை, நான் சொன்னேன், நீங்கள் தான் சந்திக்க வேண்டும், நீங்கள் தான் பேச வேண்டும். மதி சன்னோடு பேசுவது என்பது அது ஒன்றும் அப்படி ஒன்றும் புதுமையானதாக இருக்காது என்று சொன்ன பொழுது, இல்லை, இங்கே அகிலமே சொல்கிறது, உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகளை வைத்து சொல்கிறது, நீங்கள் வாருங்கள், நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி இருந்தாலும், தயா, ஜாஸ்மின் உங்களை முதலிலே நேர்காணல் செய்தமை சிறப்புற அமைந்திருந்தது. தயானந்தாவை இப்ப இணைக்கின்றீர்கள். தயானந்தா எனக்கு மிகவும் விருப்பமானவர். நான் அஞ்சல் செய்வதற்கு மிக உறுதுணையாக நிலையத்தில் இருந்து கொண்டிருந்தவர். ஒரு முறை அவர் சொன்னார், சன் வந்து சேர்ந்துட்டீரா, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, நன்றி என்று சொன்னார். அப்படி சொன்னார். அந்த பொருள் உள்ளது, பொருள். அப்ப அதுபடியா தயா எனக்கு மிக மிக வேண்டியவர். அவரை ஒரு முறை என்ன வெளியே கண்ட பொழுது, ஒரு நிகழ்ச்சியில கண்ட பொழுது, போலி ஆக்கள் எல்லாம் வெளியே இருக்கக்கூடாது, வானொலிக்குள்ள வரணும், வந்து சேரும் என்று கேட்டேன். அப்படியான அந்த தயானந்தா இப்பொழுது டைம் FM வாயிலாக உங்களை தொடர்புற விளைந்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நமது சந்திப்பை இத்துடன் நாங்கள் நிறுத்தி விடைபெற்றுக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் டைம் FM வசீகரன், உங்களை நேர்காணல் செய்த ஜாஸ்மின் ஆகியோருக்கு நன்றி. இப்ப நேரம் போனது என்று சொன்னால் இவ கவலைப்படக்கூடாது, எங்களை குரல் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நான் 7 மணித்தியாலும் 40 நிமிஷம் நானும் தமிழ் மட்டும் பிரதி இல்லாம பேசின ஒரு ஆளை கொண்டு 1/2 மணித்தியாலத்துக்குள்ள உதவி செய்வது அவ்வளவு சரியில்லை, அவ்வளவு சரியில்லை, அவ்வளவு சரியில்லை. வசீகரன், நாங்கள் இன்னும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியாது. ஒன்றை சொல்ல வேண்டும். என்னை பற்றி
அல்ல. சன்னை பற்றி சொல்வதானால் சன்னை பற்றி நான் சொல்வதற்கு 10 மணித்தேலம் தந்தாலும் நான் சொல்வேன். அந்த அளவுக்கு நிரம்ப விடயங்கள் இருக்கின்றன. காரணம் 55 ஆண்டு கால தொடர்பு என்று கூறி நாங்கள் இனியும் தொடர்வது அவ்வளவு நல்லது நிகழ்ச்சி. அவர்களுக்கு வேறு நிகழ்ச்சிகள் இருப்பார்கள். நாங்கள் தியானந்தாவை கேட்பதற்கு ஆசையோடு இருக்கிறோம் என்று கூறி எனக்கும் மிகவும் சந்தோஷம். நாங்கள் அதை கேட்ட வண்ணம் இந்த நிலையத்திலிருந்து நாங்கள் விடைபெற்றோம். நன்றி, வணக்கம் ஷான். நன்றி, வணக்கம். நிலையத்தாருக்கும் என்னுடைய வணக்கம். வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.